வணக்கம் ஐயா. வணக்கம். நியூயா எஃப்னா இணையதளத்திலிருந்து உங்களை பேட்டி காண்றதுக்கு வந்திருக்கிறோம். சிறுவர் மனவிருத்தி சிவபூமி சிறுவர் மனவிருத்திய பாடசாலையின் ஸ்தாபகரான நீங்கள் தற்போது எதென்ஸ் நகரில் நடைபெற்ற மன வளர்ச்சி குறைந்தவர்களுக்கான விளையாட்டுப் போட்டியில் சிவராயா துஷ்யந்தன் என்பவர் தங்களது பாடசாலையிலிருந்து பங்கு பற்றி பதக்கம் வென்றிருக்கிறார். அது சம்பந்தமாக நீங்கள் பதக்கம் பெறும் வரையும் நீங்கள் அவரை அவ்வாறு பெற வைப்பதற்காக நீங்கள் எதிர்நோக்கிய சவால்கள் என்ன என்று எங்களுக்கு சொல்ல முடியும்? சிவபூமி சிறுவர் மனவிருத்தி பாடசாலை 2003ஆம் ஆண்டு எனது கடின முயற்சியினால் மாற்று வலுவுள்ள சிறுவர்களுடைய நன்மை கருதி ஆரம்பிக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டு இந்த பாடசாலை கட்டப்பெற்றது. துஷ்யந்தன் 2004ஆம் ஆண்டு வந்து சேர்ந்த சிறுவர்களிலே ஒருவர். இவர் வாய் பேச முடியாத செவிப்புலன் குறைபாடுடைய மன வளர்ச்சி பாதிக்கப்பட்டவராக திருநெல்வேலி பாட்பண்ணை ஒழுங்கையில் இந்த மாணவன் பிறப்பிடமாக கொண்டவர். மிகவும் வறுமைப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர். தந்தையார் ஒரு மேசன் மேலே பார்க்கின்ற ஒரு ஊழியராக இருந்தார். இந்த பிள்ளையினுடைய குறைபாடுகள் இவருடைய தம்பியாரும் ஒரே குறைபாடுடையவர்களாக பாடசாலை இதுக்கும் போகாமல் வீட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படி ஒரு பிள்ளைகள் 2 பேர் இப்படி இருக்கிறத கேள்விப்பட்டு நாங்கள் இப்படி பிள்ளைகள் இருக்கிற இடங்களுக்கு தேடி நாடி போய் அவையை கூட்டிக் கொண்டு வர்றது. நாங்கள் 11 பிள்ளையோட தொடங்கின பாடசாலை இப்போ 211 மாணவர்களோட இயங்கி கொண்டிருக்குது. அப்படி தேடி வந்து சேர்ந்த மாணவர்களில் இவருடைய தம்பியாரும் 2004ஆம் ஆண்டிலிருந்து படிக்கிறார்கள். நாங்கள் ஆண்டுதோறும் இவர்களுக்காக விளையாட்டு போட்டியை நடாத்துவதுண்டு. எங்களுடைய ஆசிரியர்கள் இவர்கள் மிகவும் அதாவது குறைபாடுடைய பிள்ளைகளாக இருந்த போதிலும் விசேட பயிற்சி பெற்ற எங்களுடைய ஆசிரியர்கள் இவர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடாத்தி இவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆண்டுதோறும் விளையாட்டு போட்டி நடைபெற்றது. அதே நேரத்தில் வலிகாம கல்வி வலயம் மாற்று வலுவுள்ளோருக்கான விளையாட்டு போட்டிக்கு எங்களையும் விண்ணப்பிப்பதற்கு அனுமதி தந்தார்கள். 3 வருடங்களாக அந்த போட்டியிலே நாங்கள் பங்கு பெற்றி 2 தடவை நாங்கள் சாம்பியன் கிண்ணத்தை பெற்றுக்கொண்டோம். இந்த 2011ஆம் ஆண்டும் வலிகாம கல்வி வலயத்தினுடைய விளையாட்டு போட்டியில் சிவபூமி சிறுவர் மனவிருத்தி பாடசாலை சாம்பியன் கப் பெற்றது. இந்த வேளையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக உடற்கல்வித்துறையினுடைய போதனாசிரியர் திரு இளம்புரையன் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், இந்த பிள்ளைகளுக்கான ஒரு ஒலிம்பிக் போட்டி கிரீஸ் நாட்டிலே நடைபெறுவதுண்டு. அந்த போட்டிக்கான விண்ணப்ப படிவத்தை தான் எங்களுக்கு கொண்டு வந்து தருவதாகவும் கொழும்பிலே அதற்கான தெரிவு இடம்பெறும். எனவே நாங்கள் ஒரு 11 மாணவர்களை அதற்காக தயார் செய்து கொழும்புக்கு அழைத்து சென்று அந்த போட்டியிலே பங்கு பெற்ற செய்தோம். துஷ்யந்தன் அதிலே 3 நிகழ்ச்சிகளில் 1ஆம் இடம் பெற்று சாதனை படைத்தார். முதலாவது 100 மீட்டர் ஓட்ட நிகழ்ச்சியில் அவர் அகில இலங்கை ரீதியில் 1ஆம் இடம் பெற்றார். அதே போல நீளம் பாய்தல் நிகழ்ச்சியிலும் அவர் அகில இலங்கை ரீதியில் 1ஆம் இடம் பெற்றார். பின்பு இலங்கைக்கான அஞ்சலோட்ட தேர்விலும் அவர் 1ஆம் இடம் பெற்றார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், கிரீஸ் நாட்டிலே நடைபெறுகின்ற எதென்ஸ் நகரில் இடம்பெறும் விசேட ஒலிம்பிக்கிலே உங்களோட பிள்ளை தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதற்காக அவரை உடன் கொழும்புக்கு அனுப்புமாறு திரு போல் என்று சொல்லப்படுகின்ற இந்த விசேட ஒலிம்பிக்குரிய இணைப்பாளர் கொழும்பிலிருந்து எங்களுக்கு அறிவித்தார். நாங்கள் கொழும்புக்கு அனுப்பினோம். தொடர்ந்து அவர்கள் இவருக்கு மாத்தறையிலே கடந்த 6 மாத காலமாக ஒவ்வொரு மாதம் அழைத்து மாத்தறையில் இருக்கிற இன்டர்நேஷனல் விளையாட்டு மைதானத்தில் இவருக்கு தொடர் பயிற்சி கொடுத்தார்கள். இவர்கள் சைகையில தான் இவருக்கு இந்த ஓட்ட ஆரம்பத்தை அறிவிக்கலாம். இவருக்கு காது கேளாத நிலையில் அந்த பயிற்சி எங்களுடைய ஆசிரியர்கள் கொடுத்து பிறகு நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விளையாட்டு மைதானத்தில் கடந்த 6 மாதமாக காலையிலே 6 மணிக்கு இவர் போய் பயிற்சி பெறுவார். இந்த பயிற்சியை ராதே என்று சொல்லப்படுகிற விளையாட்டுத்துறை விரிவுரையாளரும் இளம்புரை அவர்களும் இந்த பயிற்சியை வழங்கி தொடர் பயிற்சி. நாங்கள் இந்த 6 மாத காலமும் இதே முயற்சியில் ஈடுபட்டு இவருக்கு ஒரு நாளும் சத்துள்ள சாப்பாடு வகைகள் எல்லாம் தயாரித்து கொடுத்து இவற்றை நிறைய அளந்து இவருக்கான
கடின முயற்சியும் குறிப்பாக திரு துஷ்யந்தனுடைய தாய் தந்தையர்கள் பூரண ஒத்துழைப்பு வழங்கினார்கள். இந்த பிள்ளையை நாங்கள் கடினமான பயிற்சிகள் வழங்குவதற்கு அவர்களும் ஒத்துழைப்பு வழங்கினார்கள். முற்று முழுதாக எங்களுடைய பாடசாலை செலவிலேயே இவரை ஒவ்வொரு தடவையும் கொழும்புக்கு அனுப்பினால் என்ன, இவருடைய விளையாட்டுத்துறை செலவுகள் யாவும் இதேன்ஸ் நகருக்கு அனுப்பிய செலவு தொடக்கம் நாங்களே பொறுப்பேற்றுக் கொண்டோம். இந்த மாணவன் பாடசாலைக்கு சமூகம் தந்த காலத்தில் ஆரம்பத்தில் அவருக்கு எதுவுமே தெரியாத ஒருவராகத்தான் இருந்தார். தன்னுடைய காய்ச்சட்ட சீட்டு பொத்தான்களை கூட சரியான முறையில் கூட்ட தெரியாத ஒரு மாணவனாகத்தான் சமூகம் தந்தவர். இன்று சகல துறையிலும் அவரை விருத்தி செய்து அவர் தட்டந்தனியார், அதாவது தென் இலங்கையில் இருக்கிற சிங்கள மாணவர்களோடும் சிங்கள இணைப்பாளரோடும் இந்த மாணவன் தட்டந்தனியாகத்தான் இங்கே இருந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. எங்களுக்கு நாங்கள் இவரோட ஒரு ஆசிரியரை அனுப்பவோ அல்லது எங்களுடைய பாடசாலை சார்பாக ஒருவர் போகவோ எந்த விதமான விசா வசதியும் இல்லை. அந்த வேளையிலும் இவருக்கு நாங்கள் அவர்களோடு சேர்ந்து போறதுக்கான திடக சங்கற்பத்தை கொடுத்து கட்டாயம் இவர் போக வேணும் என்று நாங்கள் அனுப்பினோம். ஆரம்பத்தில் இவர் கொஞ்சம் தனிமையிலே அழுதார். நாங்கள் எல்லாம் எவ்வளவு புத்திமதி சொல்லி அவருக்கு சந்தோஷப்படுத்தி எல்லாம் அவரை திருப்திப்படுத்தி அனுப்பி அவர் இந்த பயிற்சி எல்லாம் பெற்ற பின்பும் இவர் இன்னென்ன குறைபாடுடையவர் என்ற மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டி இருந்தது. நான் ஒரு 3-4 தடவை எத்தனையோ மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்து தான் அந்த பிரிவுக்குள்ளே இவரை செய்யக்கூடியதாக இருந்தது. ஒரே ஒரு தமிழன் இவர் தான் அதில் பங்கு பெற்றினார். அப்பொழுது இவருடைய திறமையை கண்டு இவர் மிக குறைந்த நேரத்தில் வேகமாக ஓடுகின்ற திறமையை கண்டு இந்திய நாட்டில் இருக்கிற ஒரு பேராசிரியர், அவரும் இந்த விசேட தேவையுடைய மாணவருக்கான தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான இணைப்பாளர், அவர் இந்த மாணவருடைய திறமையை கண்டு நன்றாக பாராட்டினார். அதே போல கோஆர்டினேட்டர் என்ற திரு போல் அவர்களும் பாராட்டினார்கள். இவருக்கு வாய்ப்பு அதிகம். எனவே இவர் இதேன்ஸ் நகருக்கு போய் இறங்கிய வேளை தொடக்கம் நாங்கள் இவருடைய பெறுபேறு தொடர்பாக அங்கே ஆவலாக இருந்தோம். அங்கேயும் 8 தடவை ஓட விட்டார்கள். அங்கே நேரடியாக ஓட விட்டது என்ற அல்ல, அங்கேயும் சில பயிற்சிகளை கொடுத்து தான் இறுதி சுற்றுக்கு விட்டார். அந்த பயிற்சிகளின் போதும் இவர் 8 தடவை 100 மீட்டர் ஓட்டம் ஓட வேண்டி இருந்தது. ஒவ்வொரு தடையும் வேண்ட வேகம் அளக்கப்பட்டு அது பிரகாரம் அதை அவர்களை குரூப்பாக பிரித்து இவர் 12 செகண்ட் சில புள்ளிகள் அடிப்படையில் தான் இவர் நின்றாரப்பா. அந்த புள்ளி அடிப்படையில் உலக ரீதியாக நின்றவை எல்லாரையும் சேர்த்து தான் இறுதியில் ஓட விட்டார். இவற்ற வயதுக்குரிய என்று இல்லை, 12 செகண்டுக்குள்ள ஓடுற நிலையில் இருந்தவர்கள் எல்லாரையும் ஓட விட்டார். அப்போ இவருக்கு மேலே அந்த இறுதி சுற்றில் இவருக்கு தங்கப்பாக்கம் கிடைக்கும் என்று எல்லாரும் எதிர்பார்த்தது. இறுதி சுற்றில் அது கிடைக்காம போயிட்டது. இவர் 8ஆம் இடம் பெற்றுட்டார். ஆனால் இப்போ இந்த ஒட்டுமொத்தமாக பல தடவை இவர் 12 செகண்ட் குறிப்பிட்ட புள்ளிக்கு ஓடினபடியால் இவருக்கு அந்த தங்கப்பதக்கம் கிடைக்கலாம் என்று கடைசி வரை எதிர்பார்த்தார்கள் என்ற அந்த பெர்சன்டேஜ் அடிப்படையில். இப்போ நாங்களும் எதிர்பார்த்த முடியலை. என்றாலும் இந்த ஒலிம்பிக்கில் பங்கு பெற்றினது எங்களுக்கு ஒரு வரலாறு. இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு 7 ஆண்டுகளில் இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் நான் இந்த ஆத்மீக சொற்பொழிவுகள் மூலம் எனக்கு கிடைத்த அன்பளிப்புகளை கொண்டுதான் இந்த பாடசாலையை தோற்றுவித்து மேலும் புற நாடுகளில் ஆத்மீக பயணத்தின் போது பல அன்பர்களுடைய உதவியை நாடி இப்பொழுது சகல வசதிகளும் கொண்ட ஒரு பாடசாலையாக, சிங்கப்பூரில் இருக்கிற மாற்று வலுவுள்ளவருடைய பாடசாலை, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மாற்று வலுவுள்ள ஒரு பாடசாலையை நான் பார்த்து ஆசைப்பட்டு அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் இந்த பிள்ளைகள் வளர்க்கப்பட வேணும் என்று ஆசைப்பட்டு தான் இந்த பாடசாலையை கட்டணும். கடவுளுடைய ஆசீர்வாதம், பெரியவருடைய ஆசீர்வாதம் அது நிறைவேறிட்டு இவ்வளவு விரைவாக நிறைவேறும் என்று நானே எதிர்பார்க்கிறேன். 7 வருஷத்துக்குள்ள ஒரு உலக ஒலிம்பிக்கு எங்களை மாணவனை அனுப்புறன்றது ஒரு மாறிய சாதனை. அது உண்மையிலே கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை, பெரியவர்களும் தர்ற ஒத்துழைப்பு, பிள்ளைகளுடைய பெற்றோர் தர்ற ஒத்துழைப்பு, ஆசிரியர்களுடைய கடின கூட்டு முயற்சி, இதுதான் இந்த வெற்றி காரணம். இதுக்கு பிறகும் நாங்கள் இப்பொழுது எங்களுக்கு இந்த உலக வெற்றியை எங்களை மாணவன் சந்திச்சிட்டார். இதே போல நாங்கள் இவர்களுக்கான கணினி கருவிகள் எல்லாம் தேடி பாடசாலையில் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வச்சிருக்கோம்.
சிவபூமி பாடசாலையை பொறுத்தவரை சிவபூமி அறக்கட்டளை என்று நாங்கள் ஒரு கட்டளை நிறுவனத்தை ஸ்தாபித்து அதனுடைய ஸ்தாபராகவும் தலைவராகவும் நான் இருக்கிறேன். எங்களுக்கு இந்த ஆரம்ப நிதியெல்லாம் நான் சமய சொற்பொழிவுகளால் கிடைத்த அன்பளிப்புகளை வச்சுக்கொண்டு தொடங்கினேன். அப்புறம் சில கட்டிட வேலைகளுக்கு சில அன்பர்கள் கட்டிடங்களை கட்டி தந்தார்கள். இப்பொழுது பிள்ளைகளுக்கு தினமும் மதிய உணவு கொடுக்குறோம். காலையில் வீட்டில் போய் ஏற்றி கொண்டு வரோம், மாலையில் கொண்டே விடுகிறோம். அவர்களுக்கு இடைவேளையின் போதும் அவர்களுக்கு தேநீர் சிற்றுண்டிகள் கொடுக்கிறோம். இதுக்கெல்லாம் பல அன்பர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய பிறந்த தினம் அல்லது தங்களுடைய உறவினருடைய இறந்த நாள் இவற்றை நினைவுபடுத்தி அன்பளிப்பு தந்து கொண்டிருக்கிறார்.